எவ்ரிவன், இன்றைக்கி நான் வந்து தெர்மல் ரைஸ் குக்கர் உடைய ரிவ்யூ தான் நான் காட்ட போகிறேன். நான் வச்சுருக்கிறது வந்து பட்டர்ஃப்ளை டிலைட் தெர்மல் குக்கரு. இது வந்து டபுள் டிலைட்டு பட்டர்ஃப்ளை பிராண்டு. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கேஸ் வந்து மிச்சமாகும். கேஸ் நம்ம வைக்க வேண்டியதில்லை. உள்ளே இந்த மாதிரி இருக்கும். மேலே இருக்க பார்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஈஸியாக இருக்குது. ஏன்னா வடித்த சாதம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேஸில் வந்து கொதிக்க வச்சுட்டு அரிசியும் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டு இதில் வச்சுட்டா போதும். 1/2 அன் ஹவரில் உங்களுக்கு ரைஸ் வந்து ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி கேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க சின்னதாக. அதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஒரு இது சாப்பாடு ஆக்குற சட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. சாப்பாடு ஆக்குற இது கொடுத்துருப்பாங்க பேனை. அதை உள்ளே வச்சுட்டு அந்த சட்டியை உள்ளே வச்சுட்டு இதில் வந்து இந்த இப்படி மூடி விட்டுறணும். மூடிட்டோம்னா இது வந்து குக் ஆயிரும். இதை காட்டுறேன், பார்க்கலாம் நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி சட்டி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரைஸ் போட்டுட்டு தண்ணியும் கொதிக்க வச்சுட்டு ரைஸும் ஒரே ஒரு கொதி வந்த பின்னாடி ஹீட் பண்ணிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டா போதும். இதில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சட்டியை ஒரு 1/2 அன் ஹவரில் உங்களுக்கு வந்து ரைஸ் குக் ஆயிரும். நமக்கு வந்து கேஸ் மிச்சம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கரண்ட் மிச்சம், எல்லாமே மிச்சம். இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் எப்படி ரைஸ் போட்டு கொதிக்க வச்சு அதில் எப்படி உங்களுக்கு குக்காய் வருதுன்றதை நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், நான் இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொதித்த உடனே வந்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். நான் வந்து அரிசி இங்கே வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அரிசியை போட்டுட்டு அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததும் எடுத்து உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைஸ் போட்டுடலாம் நம்ம. எல்லா ரைஸையும் நான் போட்டேன். இப்போ வந்து இது கூட சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து
சரி பாருங்க, சோறு வந்து வெந்துருச்சு. பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து எடுத்து வடிக்க போகிறேன். வடிச்சிடலாம். பாருங்க, சாப்பாடு வந்து ஆயிடுச்சு. நமக்கு கஞ்சி வடிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பாடு ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து வேலை ஈஸியாக இருந்துடும். நீங்களும் வந்து இந்த குக்கர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை மறுபடியும் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப சூடாக ஒரு 7 hours ஹீட் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.